அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, வழமையாக சூனியம் சம்பந்தமாகவோ அல்லது அல் குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்கள் சம்பந்தமாகவோ எங்கு பயான் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டாலும் உடனடியாக SLTJ சார்ந்தவர்கள் விவாதத்துக்கு நீங்கள் வருவீர்களா என்ற ஒரு கேள்வி இங்கு மாத்திரமல்ல, நாம் கெக்கிராவையில் சென்று நானும் அன்சார் மூலையும் ஒரு ப்ரோக்ராம் நடத்திய பொழுது கூட உடனடியாக கேட்கக்கூடிய செய்திகளை ஒழுங்காக கேட்பதை விடவும் இவர்கள் விவாதத்துக்கு வருவதில்லை, பயந்து பின்வாங்கி விட்டார்கள் என்று முதலாவது ஒரு செய்தியை மக்களுக்கு மத்தியில் பரப்பிவிடுகின்றார்கள். இந்த SLTJயை பொறுத்த மட்டிலும் நீங்கள் அதிகமான தொடர்பு இருந்தாலும் கூட அந்த SLTJ என்ற அமைப்பு தற்போது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கப்படுவதற்கு அடிப்படையான காரணியாக இருந்தவர்களில் நானும் ஒருவர். என்ற அடிப்படையில் விவாதங்களை பொறுத்த மட்டிலும் அவர்களை பொறுத்த மட்டில் யாராவது ஒருவர் விவாதத்துக்கு வருவீர்களா என்று அழைப்பு கொடுப்பார்கள். சரி, வருகின்றோம் என்று ஒரு கடிதத்தை கொடுத்தால் அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தவறை பிடித்துவிட்டு இன்னும் 2 மாதங்கள் இழுத்தடிப்பார்கள். அதுவும் சரி, வந்து அமர்ந்து பேசுவோம் என்றால் தலைப்பில் 1 மாதம் செல்லும். சூனியத்தை பற்றி பேசுவதா என்றால் அதை விடவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அல் குர்ஆனுக்கு முரண்படுமா, அதுதான் முக்கிய தலைப்பு என்று தலைப்பை மாற்றுவார்கள். சரி, அதை விட்டு கொடுத்துவிட்டு அதுக்கு போவோம் என்றால் நீங்கள் இன்னும் குறைகளுடன் இப்படிப்பட்டவர்களுடன் எல்லாம் எங்களுக்கு விவாதத்துக்கு வர முடியாது என்று நிறைய காட்டுப்போக்கு சொல்லி தப்பிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நான் சொல்லக்கூடியது உண்மையாக இருக்கின்றதா பொய்யாக இருக்கின்றதா என்பதற்கு முதலாவது சாட்சி அல்லாஹ்வை முன்னால் வைத்து சாட்சியாக வைத்து நான் கூறுகின்றேன். நான் இவர்களை அந்த ஜமாத்திலிருந்து பிரிந்ததன் பிறகு விவாதத்திற்கு அழைப்பு இருக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை எழுதி நானும் என்னுடன் கூட சாட்சிக்கு சஃப்வான் மௌலவி அவரை மறைத்துக் கொண்டு SLTJ தலைமையகத்துக்கு செல்கின்றோம். சென்று இப்படி கடிதத்தை கொடுக்கும் பொழுது அந்த தலைமையகத்தில் ரஸ்மீன், ஃபர்சான், தலைவரையார் எல்லாரும் இருந்தார்கள். நான் கடிதத்தை இப்படி கொடுக்கின்றேன், உங்களுக்கு உண்டான விவாத அழைப்பு கடிதம் என்பதால் கடிதத்தை எடுத்து பார்த்துவிட்டு நான் முன்னால் கூறியதை போன்று இது லெட்டர்ஹெடில் எழுதப்பட்டில்ல, இது நீங்கள் தனிநபராக தருகின்றீர்கள், ஒரு லெட்டர்ஹெடில் எழுதி தாருங்கள், பதில் தருவோம் என்றார்கள். அப்போ குர்ஆன் ஹதீஸில் இருக்கின்ற கட்டாயம் லெட்டர்ஹெடில் தான் விவாதத்துக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும், அப்பொழுது தான் பதில் தருவோம் என்று. சரி, அடுத்த நாள் அதே சொன்ன நேரத்துக்கு மகரிபு தொழுகைக்கு திரும்பவும் நாங்கள் இருவரும் சென்றோம். லெட்டர்ஹெட் அடிக்கப்பட்டு அதில் அதே மாதிரி விவாதத்துக்கு உண்டான தலைப்பையும் போட்டு அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தோம். எடுத்தவர்கள் என்ன சொன்னார்கள், உடனடியாக சொன்னார்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பதில் தரப்படும் என்றார்கள். இருந்தவர்கள் திரும்ப மீண்டும் கூறுகின்றேன், ரஸ்மீன், ஃபர்சான், ரியாத் போன்ற நபர்கள் இருந்தார்கள் ஆபீஸில், அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது கடிதம். இந்த கடிதம் கொடுத்து சுமார் 1 மாதம் 2 மாதங்கள் அல்ல, சுமார் 1.5 வருடங்கள். எத்தனை வருடம்? 1.5 வருடமாகின்றது. இதுவரைக்கும் எந்த பதிலும் கிடையாது. சரி, இப்படி இருக்கும்போது இந்த கடிதத்தை நான் நெட்டில் போட்டுவிட்டேன். இன்டர்நெட், ஃபேஸ்புக், அதே போல முஸ்லிம் மெசஞ்சர், srilankamos.com போன்ற எல்லா இணையதளத்திலும் போட்டு நிறைய பேர்கள் அவர்களிடத்தில் கோல் பண்ணி கேட்கின்றார்கள். என்னையும் பக்கத்தில் வைத்தவர் கோல் பண்ணி கேட்கின்றார் தலைவரிடத்தில், உங்களுக்கு விவாதத்துக்குண்டான கடிதம் வந்து 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஆகிவிட்டது, ஏன் பதில் இல்லை என்று கூறும் பொழுது அவர்கள் ஒரு பொய்யை கூறுகின்றார். எந்த அளவுக்கு பொய்யர்கள் என்றால், ரஸ்மீன் என்ற பொய்யன் கூறுகின்றார், சித்திக் என்பவரை பற்றி எங்களுக்கு தெரியாது, அவர் ஊர் பேர் தெரியாதவர், ஊர் பேர் தெரியாதவர்களுடன் நாங்கள் விவாதிக்க மாட்டோம், ஊர் பேர் தெரியாதவர்களுடன் நாங்கள் விவாதிக்க மாட்டோம் என்று அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லுகின்றார். உடனடியாக நானும் இந்த SLTJ நிர்வாகமும் PJவை சந்திக்க சென்ற பொழுது நான் இப்படி என்றால் PJ பக்கத்தில் இப்படி, ரஸ்மீன் எனக்கு பக்கத்தில் PJவுடன் கதைத்துக் கொண்டிருந்தவர் கூறுகின்றார், சித்திக்கை பற்றி எங்களுக்கு யாருமே தெரியாது, ஆள் தெரியாதவர்கள் நாங்கள் எல்லாம் விவாதத்துக்கு போக மாட்டோம். அடுத்த நாள் வீடியோ கிளிப்பு நெட்டில் டவுன்லோட் பண்ணி போட்டோம், பக்கத்தில் கொமெண்ட்ஸ் அடிக்கும், நீங்கள் யாரை பற்றி தெரியாது என்று கூறுகின்றீர்களோ அவரே உங்களுடன் பக்கத்தில் இருக்கின்றார், இதிலே நீங்கள் இப்படி பொய்க்காரர்களாக இருப்பவர்கள் எப்படி விவாதத்தில் வந்து உண்மை பேச போகின்றீர்கள்?
என்று கொமெண்ட்ஸ் அளித்ததன் பிறகு அதை பற்றி அப்படியே பேச்சு நிறுத்தப்பட்டது. இரண்டாம் கட்டமாக சம்மாந்துறையில் விவாதத்துக்கு வருவதாக வந்து பல ஊருக்கு பின்னான பல தகவல்கள் நடந்து அந்த விவாதமும் அப்படி இடைநிறுத்தப்பட்டது. அதற்கு முன்னால் அரபு மொழியுடன் அவருடைய இயற்கையான சில தவறுகளை படம் பிடித்து காட்டி அவருடைய விவாத ஒப்பந்தத்துக்கு சுமார் 75,000 ரூபாய் பணம் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டு விட்டது. ஊருக்குண்டான புக்கிங் காசு, அதாவது இரு தரப்பும் சேர்ந்து பணம் கொடுப்பதாக முடிவு செய்யப்பட்ட தேதிக்கு அரபு தரப்பில் 75,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட பில்லும் இருக்கின்றது. இப்பொழுது திரும்பவும் அவர்களுடன் பண்ண முடியாது என்று கூறுகின்றார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விவாதம் என்பதன் மூலமாகத்தான் அவர்களுடைய தோள்கள் உரிக்கப்படும் என்றால் நிச்சயமாக நாங்கள் தயார். அதற்குண்டான ஏற்பாடு உங்களுக்கு தெரியும். ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் இங்கே உள்ள ஆதில் அக்மோலை அவர்கள் காத்தாங்குடியைச் சேர்ந்த கபீர் என்பவருடன் கதைத்து கடைசியாக சரி விவாதத்துக்கு நாங்கள் தயார் நீங்கள் தயாரா சரி என்பதாக முடிவு செய்யப்பட்டு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டு விட்டது. 14 நாட்களுக்குள்ளால் அவர்களுடைய கடிதத்தில் பதில் வர வேண்டும். பதில் வந்தால் உங்களுக்கு விளங்கும் அவர்களுடைய போலி வேஷம். நாங்கள் திரும்பவும் கூறுகின்றோம், தைரியமாக உங்களுக்கு முடியும் என்றால் இன்ஷா அல்லாஹ் நானும் தயாராக இருக்கின்றேன், எங்களுடைய உலமாக்களும் தயாராக இருக்கின்றார்கள். இஸ்மாயில் சலபியோ அன்சார் மோலையோ பெரிய அவர்கள் அப்படி விடுங்கள், வருவோருடன் விவாதிக்க வேண்டும். அவர்கள் யாராக பொதுபல செய்தவர்கள் விவாதத்துக்கு அழைக்கின்றார்கள் என்றால் ஏன் முஸ்லிம்களோடு விவாதிக்க பின்வாங்கின்ற? எனவே நீங்கள் தைரியமாக கூறுங்கள், சித்திக் மோலை அழைத்தார் விவாதத்துக்கு, இப்படி ஆதிலாத் மோலை அழைத்து இன்னும் விட இல்லை ஏன் என்பதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் முடிவு செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் சத்தியத்தை வழங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக.